நிக்கான் Z6 Mark III நிக்கானோட புது கேமரா லான்ச். ஸோ தரமான ஒரு அப்கிரேட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிக்கான் யூசர்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மிட்ரேஞ்ச் கிங் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெக்ஸோட சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. கேனன் அண்ட் சோனிக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிக்கான் இந்த கேமராவில் என்னென்னலாம் புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் நிறைய விஷயம் புதுசாக பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூலி ரீடிசைன்டு 24.5 மெகா பிக்சல் ஃபுல் ஃப்ரேம் பார்ஷியலி ஸ்டாக்டு CMOS சென்சர். பார்ஷியலி ஸ்டாக்டு CMOS சென்சர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்டு சென்சர்ஸ் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்பவே ஒரு ரீட் அவுட் ஸ்பீட் அதிகமாக இருக்க சென்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே ஹை எண்ட் கேமராஸில் யூஸ் பண்ணுவாங்க. நிக்கான்லேயே Z9ல யூஸ் பண்ணியிருக்காங்க, Z8ல யூஸ் பண்ணியிருக்காங்க, தென் கேனனை பொறுத்த வரைக்கும் R3ல யூஸ் பண்ணியிருப்பாங்க, சோனியில் A1 கேமராவில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்பவே ரீட் அவுட் ஸ்பீட் அதிகமாக இருக்க சென்சர். ஏன் இது எல்லாமே ஹையர் எண்ட் கேமராஸ்க்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவல் ஷட்டரை வச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எலக்ட்ரானிக் ஷட்டரில் எடுக்கிற ஃபோட்டோஸே எந்த விதமான வாபிளும் இல்லாமல் ரோலிங் ஷட்டரும் இல்லாமல் எடுத்துக்க முடியும். ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸை இதனால் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அந்த காரணத்துக்காக ஸ்டாக்டு CMOS சென்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம A7 IV இருக்கட்டும், இல்லை R6 Mark II இருக்கட்டும், இது எல்லாமே நார்மல் CMOS சென்சர்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் ரீட் அவுட் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதனால எந்தெந்த ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸில் ஒரு ஜெல்லோ எஃபெக்ட் வரும், ரோலிங் ஷட்டர்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, இல்லை வைல்ட் லைஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது ஒரு மாதிரி வாபிளாக தெரியும். இந்த ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிக்கான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சென்சாரோட மேலேயும் கீழேயும் பவர் சர்க்கியூட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா ஸ்பீடான ரீட் அவுட்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட்ஜெட்ல நீங்க ஒரு ஸ்பீடான சென்சர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சென்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா, இது நிக்கானே ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ ஃபோட்டோஸோட குவாலிட்டியும் இருக்கட்டும், இல்லை டைனாமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், நிக்கான்ல சொல்லவே தேவையில்ல. பட் இதில் இன்னுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. நிக்கானோட ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமராவில் யூஸ் பண்ணியிருக்க அதே Xpeed 7 ப்ராசஸரை தான் இந்த கேமராலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு தாராளமாக நம்பலாம். ஸோ ரொம்பவே ஸ்பீடான ஒரு கேமராவாக இந்த கேமரா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த கேமராவில் ப்ரீ ரிலீஸ் கேப்சருமே கொடுத்துருக்காங்க. இது இப்போ ரீசெண்ட் கேமராஸில் நிறைய கேமராஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளாக்ஷிப் கேமராஸில் கன்ஃபார்மாக இருந்து தான் ஆகும். ஸோ இது ஒரு ஃபீச்சராக இல்லாமல் இதுவுமே மிட்ரேஞ்ச் கேட்டகரிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய கேமராஸ்க்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு பயங்கரமான ஃபீச்சர் என்ன, அவங்க மார்க்கெட் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் பிரைட்டஸ்ட் EVF, அதுவும் பிளாக் அவுட் ஃப்ரீ நீங்க இதுல ஷூட் பண்ணிக்க முடியும். 5.76 மில்லியன் டாட் இருக்க 4000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் போகும். தென் 120 Hz OLED HDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு பிரைட்டான EVF-ஆக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, சோனி A7 IV இருக்கிறது வெறும் 700 நெட்ஸ் வரைக்கும் தான் பீக் பிரைட்னஸ் போகும். இது 4000 நெட்ஸ். அதுவும் இல்லாமல் ஒரு HDR டிஸ்பிளே அப்படின்னும் போது பயங்கரமான கான்ட்ராஸ்ட் லெவல்ஸை இதில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பிட்ச் பிளாக் எங்கே இருக்கோ அது பிளாக்காக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் பண்ணுறாங்க. யூஸ் பண்ண நிறைய பேருமே பிரைட்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, நாங்கள் குறைச்சி யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு மேஜர் அப்கிரேடாக Z6 Mark IIலேருந்து Mark IIIக்கு பண்ணியிருக்காங்க. தென் இந்த கேமராவோட ஷூட்டிங் மோட்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை ஃபோட்டோஸ் எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இந்த கேமராவில் 14 FPS மெக்கானிக்கல் ஷட்டரில் உங்களால் RAW+JPEG ஷூட் பண்ணிக்க முடியும். 20 FPSக்கு எலக்ட்ரானிக் ஷட்டரில் RAW+JPEG ஷூட் பண்ணிக்க முடியும். 60 FPSக்கு ஃபுல் ஃப்ரேம் ரீட் அவுட்டில் JPEG உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும் 24 மெகா பிக்சலில். 120 FPSலையுமே உங்களால் ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியும் 1.6x கிராப்பில். வீடியோ ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6K RAW இன்டர்னலாக ப்ரோரஸ் உங்களால் ரைட் பண்ணிக்க முடியும் 422 HQ ஃபார்மேட்டில். 4K 60 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும் ஃபுல் ஃப்ரேமில்.
4K 120யுமே உங்களால் ஷூட் பண்ண முடியும். பட் 1.6x கிராப் இருக்கும். தென் 5.4K உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எல்லா கேமராஸ்லையும் இருக்கு. இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 5 ஸ்டாப்ஸ் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் சென்சரில் இருக்கு. தென் டிஜிட்டல் கிராப் மூலமாக 8 ஸ்டாப்ஸ் ஆஃப் இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வருது. பட் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே வைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. நிக்கான் NX சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் மூலமாக உங்களால் ஒரு பிக்சர் ப்ரொஃபைலை கேமராவுக்கு ரெடி பண்ணி அதை உங்கள் கேமராவில் லோட் பண்ணி உங்களால் டைரெக்டாக அந்த பிக்சர் ப்ரொஃபைலில் இருந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிறைய ஃபூஜி ஃபிலிம் கேமராஸ்லாம் இது காமன். லைக்கா இந்த மாதிரி கேமராஸ்லாம் நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சரை பார்த்துருக்கலாம். நீங்களே அந்த ஃபிலிம் ப்ரீசெட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஓன் ப்ரீசெட்டை அதில் லோட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ரீசெண்ட் டைமில் நிறைய கேமராஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபீச்சர் இதுலேயுமே இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரீசெட்டை உங்களுக்காக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அழகாக அந்த கேமராவில் லோட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கலர் கிரேடிங்க்கு ரொம்பவே டைம் சேவ் ஆகும். டைரெக்டாக நீங்கள் கிளைண்ட்டுக்கு டெலிவர் பண்ணுற அளவுக்கு கூட அதை உங்களால் ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். இதுவுமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. மேபி வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு ப்ரீஃபாக ஒரு வீடியோ பார்க்கலாம். தென் நிக்கான் கிளவுடு, இதில் இருந்து எல்லா கிளவுட்லேயுமே ஒரு கேட்ச் என்னன்னா, நீங்கள் டேரெக்டாக கிளவுடுக்கு எழுதி அதுலேருந்து இல்லை OneDrive இருக்கும், இல்லை Google Drive இருக்கும். இதில் டேரெக்டாக ட்ராப் பாக்ஸாக இருக்கட்டும், Google Drive, Google Photos, Lightroom, நிக்கான் கிளவுட் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தோட ஃபோட்டோவுமே போட்டு டேரெக்டாக அப்லோட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. மேபி இது டேரெக்டாக சென்ட் பண்ணுமா, எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே, ஓவரால் இந்த கேமராவில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் பார்த்துருந்தோம், எல்லாத்தையும் ப்ரீஃபாக பார்க்கல. பட் கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இதெல்லாம் தான். என்னோட ஒப்பீனியன் இந்த கேமராவை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிஷன் மாதிரி தான் தெரியுது. எந்தெந்த கேமராஸ்க்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, மிட்ரேஞ்ச் கேட்டகரி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. முதல்லாம் ஒரு 1.5 lakhs கிட்ட இருந்தது அப்படின்னா மிட்ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்போ மிட்ரேஞ்ச் அப்படிங்கிறதே 2 lakhsல இருந்து 2.5 lakhs 3 lakhs வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா கேமராஸுமே இப்போது க்ராப் சென்சாரில் கூட ஒரு 1.8 lakhs வரைக்கும் கேமராஸ் வந்துருச்சு க்ராப் சென்சர்லேயே. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுல் ஃப்ரேம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட்ரேஞ்சில் வாங்க போகிறீங்க அப்படின்னா 2 lakhs எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும். இந்த கேமராவை $2,500க்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இது எந்தெந்த கேமராவெல்லாம் கம்பீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டெஃபினட்டாக A7 IV அண்ட் கேனனோட R6 Mark II, இந்த 2 கேமராவை கூடமே ஒரு டைரக்டான காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இந்த கேமரா வெறும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்காக மட்டுமே டார்கெட் பண்ணி வராமல் கண்டென்ட் க்ரியேஷனுக்கு சூப்பரான ஒரு டில்ட் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. உங்களால் கண்டென்ட் க்ரியேஷனுமே பண்ணிக்க முடியும். தென் நல்ல வியூ ஃபைண்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டான சென்சர்ஸ், எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபாஸ்டான சென்சர்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைஸ் கேட்டகரியிலேயே. ஏன்னா ரோலிங் ஷட்டர் எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு சென்சராக இருக்கும் அப்படிங்கிறத தாராளமாக எதிர்பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியன், இந்த கேமரா எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் வந்தது அப்படின்னா, வெட்டிங்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிகினர் வைல்ட் லைஃப் எடுக்க போகிறீங்க, ஸ்போர்ட்ஸ் எடுக்க போகிறீங்க, ஹை ஆக்ஷன் இருக்க எதனா ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கேமராவை சூஸ் பண்ணலாம். அதுதான் இதுக்கு தான் என்னால் பர்டிகுலராக சொல்கிறத தாண்டி இது எல்லா கேட்டகரியுமே ஒரு டிக் பண்ணுற ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷனுக்கு தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஹையர் கோடெக் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இன்டர்னலாக ரா எழுதிக்க முடியும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஓவர் ஹீட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளோட ஜோனுக்கு எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக தெரியல. பட் இன்டர்னலாக உங்களால் ரா எழுதிக்க முடியும் அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயம். UHS 2 கார்ட் ஸ்லாட்டும் CF Express Type B கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி சைமல்டேனியஸாக 2 கார்ட்லேயும் எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இது எதெல்லாம் எழுத முடியாதுன்றது எனக்கு தெளிவாக தெரியல. பட் இதெல்லாம் கேட்ச் இருக்குது, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதனால் இந்த கேமரா ஒஸ்ட் கேமரான்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஒரு சூப்பரான கேமரா, தரமான கேமரா, கண்டிப்பாக வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த கேமரா மேபி என் கைக்கு கிடச்சிது அப்படின்னா ஃபுல் ரிவ்யூமே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டிலில் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்டு
இந்த இடத்துல இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.